சுப்ப முஸ்லிம் அமைப்பின் தலைவராக குற்றம் சாட்டப்பட்டுள்ள டாக்டர் ரைஸை நாங்கள் கல்முனைக்கு அவரின் வீடு தேடி சென்று ஒரு பேட்டியை கண்டிருந்தோம். அந்த பேட்டி நீளமானது என்பதால் அதன் முதலாம் பாகத்தை நாங்கள் முன்பு வழங்கியிருந்தோம். இப்போது நீங்கள் இரண்டாம் பாகத்தை காணலாம். உங்கள் புதிது செய்தித்தளத்தில் சொல்லதிகாரம். நீங்கள் நினைப்பதை நாங்கள் கேட்கிறோம். சொல்லதிகாரம். வைத்தியர், அதுவும் ஆங்கில வைத்தியர், டாக்டர் என்று சொன்னால் எங்களோட மனதில் வந்துட்டு ஒரு தோற்றம் ஒன்று இருக்கும். மீசை கூட இருக்காது, ஒரு க்ளீன் ஷேவ். அப்போ அப்படி தான் நாங்கள் பார்த்துக்கிட்டு வரோம். கொஞ்சம் சாஃப்டான ஒரு கரெக்டராக இருப்பாங்க. இது அதற்கு முற்றிலும் மாறுபட்ட ஒரு கோலத்தில் இருக்கிறீர்கள். கோலம் என்பது இந்த இடத்தில் உங்களுடைய தோற்றத்தை சொல்கிறேன். ஒரு வைத்தியர், நாங்கள் இதுவரை கண்டு வந்த ஒரு ஆங்கில மருத்துவரின் கோலத்தை, ஒரு தோற்றத்தை முற்றிலும் முரணான ஒரு தோற்றத்தில் டாக்டர் ரைஸ் இருக்கிறார். இதை நீங்கள் எப்போது ஏற்றுக்கொண்டீர்கள் அல்லது இந்த தோற்றத்திற்கு நீங்கள் எப்போது மாறினீர்கள்? நான் 8ஆம் ஆண்டு படிக்கிற காலத்திலிருந்தே இந்த தப்லீக் ஜமாத்துடைய இதில் ஈடுபட தொடங்கினத்திலிருந்து பொதுவாகவே நான் இந்த இஸ்லாமிய அடிப்படையில் தான் என்னுடைய சிறுபராயத்திலிருந்தே நான் வளர்ந்து வந்தேன். அதே போன்று 2006ஆம் ஆண்டு நான் ஹஜ்ஜிக்கு போய் பார்த்தபோது எப்படி நீங்கள் என்னை ஒரு வித்தியாசமான கோலமாக பார்க்குறீர்களோ, அதே போன்று நீங்கள் அணிந்திருக்கக்கூடிய இந்த ஷர்ட் ட்ரௌசருங்கிற இந்த கோலத்தை ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு கோலமாக நான் ஹஜ்ஜில் வைத்து உணர்ந்தேன். என்றால் நான் ஹஜ்ஜிக்கு சென்ற வருடம் கிட்டத்தட்ட ஒரு 50 லட்சம் பேர் ஹஜ்ஜிக்கு வந்திருந்தாங்க. உலகத்தினுடைய 200 நாடுகளை சேர்ந்தவர்களும் வந்திருந்தாங்க. யாருமே நாங்கள் இந்த இலங்கையில் முஸ்லீம்கள் அணிஞ்சிட்டு இருந்த ஷர்ட் ட்ரௌசருங்கிறத போடுறதில்ல. அது சில பங்காளிகளும் தமிழ்நாட்டை சேர்ந்த சிலரும் அதே போன்று முஸ்லீம்களில் சிலரும் தான் அணிஞ்சிருந்தாங்க. அப்போ என்னை அதிகமான உலக முஸ்லீம்கள் வந்து கூப்பிட்டார்கள், நீங்கள் பங்காளியாண்டு சொல்லி. பங்காளியாண்டு தான் கேட்டாங்க. இப்போ இன்றைக்கி என்னடான்னு சொல்லி நான் அதை பார்த்த நேரத்தில் உலக முஸ்லீம்களுடைய ஆடை, இந்த லிபாஸ், இந்த ஆடை என்று எடுக்கும்போது அவங்க மேலாடை ஒரு நீளமான ஆடையாகத்தான் உடுத்திருக்கிறார்கள். அது ஒவ்வொரு நாட்டுக்கு நாடு வித்தியாசமாக இருக்குது. மலேசியன்ஸ் ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைல். அதே மாதிரி போனியோ ஐலண்ட், அந்த மலேசியா, இந்தோனேஷியா, அவங்களோட மேலாடை ஒரு வித்தியாசமாக இருக்கிறது. அதே போன்று மொரோக்கன்ஸ், ஆஃப்ரிக்கன்ஸ், அங்கே அரப்ஸ், அப்படி பார்க்கும்போது எல்லோருமே அந்த மேலாடை ஒரு நீளமான ஆடையாகத்தான் உடுத்திருக்கிறார்கள். அதன் பிற்பாடு நான் 2006ஆம் ஆண்டு இந்த ஆடைக்கு மாறிவிட்டேன். 2006ஆம் ஆண்டு இந்த ஆடைக்கு மாறி அதற்கு ஹஜ்ஜி முடிச்சதுக்கு பின்னால் தொடர்ச்சியாக நான் இந்த ஆடை கலாச்சாரத்திலே இருக்கிறேன். அடுத்ததாக நான் சொல்லிக்கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், இந்த ஆடை என்பது முஸ்லீம்களுக்குரிய ஒரு ஐடென்டிட்டி, ஐடியாலஜி, ஐடென்டிட்டி என்று பிரிப்பார்கள். அதில் இது ஒரு ஐடென்டிட்டி. முஸ்லீம்ங்கிறவர் ஒரு கள்ளனாக இருந்தால் அவருடைய ஐடென்டிட்டியை விட்டுவிட்டு வேறு ஒரு ஆடை ஐடென்டிட்டிக்குள்ளே அவர் ஒழித்திருக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் உண்டாகும். ஏன்னால் தான் சார்ந்த ஒரு சமூகம் ஒரு கள்ள சமூகம் அல்லது ஒரு பயங்கரவாத சமூகமாக இருந்தால், அல்லது மறைக்க வேண்டிய அசிங்கமான ஒரு விடயமாக இருந்தால் அந்த ஐடென்டிட்டியை அவர் விட்டு கொடுத்து வாழ வேண்டிய கட்டம் வரும். என்னை பொறுத்த வரைக்கும் முஸ்லீம்கள் என்பவர்கள் சமாதானத்துக்குரியவர்கள், எல்லா மனிதநேயம் உள்ளவர்கள், ஒரு அழகான ஒரு வாழ்வியல் முறையை கொண்டவர்கள், உலக எல்லா பிரச்சனைகளுக்குமான ஒரு தீர்வு திட்டத்தை தன்னுள் கொண்டவர்கள். அவர்களுக்கு ஒரு ஐடென்டிட்டி, ஒரு லிபாஸ், ஒரு ஆடை கலாச்சாரம், அவங்களுடைய கலாச்சாரம் அல்லது ஒரு ஐடென்டிட்டி ஒன்று இருக்குமா இருந்தால் அது வெளிப்படுத்தப்பட வேண்டியது. ஒரு போலீஸ்காரால் இருக்கார், ஒரு போலீஸ்காரால் வந்து அவர் ஐடென்டிட்டி இல்லாமல், அதாவது அவர் ஆடை அல்லாத ஒரு சாதாரண வேறொரு ஆடையை உடுத்துக்கிட்டு நின்றார்ன்னு சொன்னால் அவரை அடிச்சு விட்டுட்டு போய் கிரிப்பான். புரிகிறது. அப்படி என்றால் நீங்கள் நம்புகிறீர்களா இது இஸ்லாமிய ஆடை என்று சொல்கிறீர்களா? இஸ்லாமிய ஆடை என்பது இன்று நூதன சாலைகளில் இருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்த ஆடையை அணிந்தார்கள் என்பது நூதன சாலைகள் இருக்கின்றது. ஃபாத்திமா நாயர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களுடைய ஆடை இருக்கின்றது. சஹாபாக்களுடைய ஆடைகள், அவுலியாக்களுடைய ஆடைகள், அவுலியாக்களுடைய ஃபோட்டோக்கள், சித்திரங்களை அதிகமானவர்கள் வைத்திருக்கிறார்கள். எல்லா இடங்களிலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா
அந்த ஆடை என்பது நான் உடுத்திருப்பதை போன்ற அதுக்கு நெருக்கமான ஆடையாகத்தான் இருக்கிறதே தவிர இந்த டிஷர்ட் டெனிம் ட்ரௌசர் சஹரானுடைய கூட்டத்தினர் உடுத்துக்கு திரிஞ்ச அந்த ஆடை அல்ல. அந்த ஆடையும் இந்த ஆடையும் வச்சு சஹாபாக்கள் அல்லது அவுலியாக்கள் உடுத்த ஆடை எதுக்கு நெருக்கமாக இருக்கின்றது கேட்டால் நான் உடுத்திருக்கின்ற இந்த ஆடைக்கு தான் நெருக்கமாக இருக்கும். ஏனென்றால் புகாரியிலே 6ஆம் பிரிவிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களுடைய ஆடை சம்பந்தமாக, குறிப்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆடை சம்பந்தமாக வருகின்றது. அதை நீங்கள் எடுத்து வாசித்து பார்க்கலாம். அதே மாதிரி ஷமாயிலுல் திருமிதி, ஷமாயிலுல் குப்ரா போன்ற நூட்களில் அந்த ஆடையை பற்றி சொல்லப்படுது. அதில் பல வகையான வித்தியாசமான ஒரு இப்படித்தான் என்று சொல்ல முடியாது, கமீஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆடையை பற்றி சொல்லப்படுகின்றது. அது கிட்டத்தட்ட இதுக்கு நெருக்கமானதாக இருக்கின்றது. அடுத்தது சஹாபாக்கள் சொல்லும்போது சஹாபாக்களுடைய ஆடை என்பது ஓடக்கூடிய ஒரு குதிரையில் பாய்ந்து ஏறக்கூடியதாகத்தான் அந்த ஆடை இருந்திருக்கின்றது. அப்போ அந்த ஆடையை நாங்கள் எடுத்து பார்த்தோம்னா கீழாடை வேஷ்டி, நம்மளோட சாரன், அதில் மூட்டப்படாத சாரன் வேஷ்டி. மேலாடை என்பது ஒரு நீளமான ஒரு ஆடை, நடுவால் 2ஆக பிளந்த நாம் போடக்கூடிய இந்த ஷர்ட்டோ அல்லது அந்த டிஷர்ட்டுங்கிறதோ இல்லை. எமது நாட்டில் நீங்கள் எடுத்து பார்த்தாலும் கண்ணியமான ஆடையாக இது போன்ற ஒரு ஆடை தான் கருதப்படுகின்றது. இப்போ பார்லிமெண்ட்டுக்கு போகிறாக்கள் எல்லாருமே இது மாதிரியான ஒரு நேஷனல் இதான் போடுறாங்க. ஜிஎஸ் மாறக்கூடிய ஒரு யூனிஃபார்ம் ஒன்று எடுத்தாலும் அது இதுக்கு சாதகமான ஒரு வெள்ளை நிறத்தில் இப்படியான ஒரு ஆடையாக தான் இருக்கின்றது. அரசர்கள்ற ஃபோட்டோவை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த அரசர்கள் போட்டிருக்கிற ஆடை ஒரு நீளமான ஆடையாக தான் இருக்கும். அவங்களுக்கு பக்கத்தில் எடுபிடிகள் இருப்பாங்க. அவங்களோட உடுப்படுத்து பார்த்தோம்னா ஒரு ஷார்ட் ஸ்லீவ் அல்லது ஒரு டிஷர்ட் ட்ரௌசர் அப்படியான ஆடை இருந்திருக்கின்றது. ஆகவே இந்த ஒரு கண்ணியமான ஒரு ஆடையை, இஸ்லாத்தினுடைய ஐடென்டிட்டியாக இருக்கின்ற ஒரு ஆடையை ஏன் நாங்கள் அணிவதில் நாட்டில் எந்த பிரச்சனையும் இல்லை. அதாவது நான் கலாநிதி தீன் முகமது அக்கரைப்பேட்டைச் சேர்ந்தவர். அவர் ஒரு மார்க்க அறிஞர். அவரை நான் ஒரு முறை போட்டி காணும்போது அவர் ஒரு விஷயத்தை சொன்னார். முஸ்லிம்கள், குறிப்பாக இலங்கையில் உள்ள முஸ்லிம்கள், இஸ்லாமிய கலாச்சாரத்துக்கும் இஸ்லாத்திற்கும் அரபிய கலாச்சாரத்துக்கும் இடையில் வித்தியாசம் காணாமல் இரண்டையும் ஒன்றென நம்பி அவர்களதில் தடுமாறி செயற்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னார். ஒரு சின்ன கேள்வி, முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இலங்கையில் பிறந்திருந்தால் சாரனும் ஷர்ட்டும் தான் அணிந்திருப்பார்கள் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? நீங்கள் உங்களோட கேள்விக்கு நான் நேரடி விடையை சொல்லிவிட்டு நான் கலாச்சாரத்துக்கு வருகின்றேன். இலங்கையில் அவர்கள் பிறந்திருந்தால் அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்கின்றேன். இலங்கையில் பார்லிமெண்ட்டில் இருக்கக்கூடிய ஜனாதிபதி உட்பட, இப்போ இருக்கிற ஜனாதிபதி தான் ஷர்ட் ட்ரௌசர் போட்டிருக்கிறார், அவரும் டபுள் பாக்கெட் ஷர்ட் போட்டிருக்கார். அதுக்கு முதல் இருந்த ஜனாதிபதி பார்லிமெண்ட்டுக்குள்ளே 225 பேரில் அதிகமான ஆக்கள் ஆடையை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த கண்ணியமான ஆடையை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விரும்பியிருப்பாங்க. எதை? அதாவது நேஷனல், ஒரு சாரனும் ஷர்ட்டும். அதாவது ஷர்ட் இல்லை, அது நேஷனல், அதாவது நீளமான ஒரு ஆடை, ஒரு ஜிஎஸ் உடுக்கிற ஒரு ஆடை. சிங்கள மக்கள் இன்றைக்கு கூட ஒரு மரண வீட்டுக்கு போகிறோன்னு சொன்னால் அந்த ஆடையை தான் உடுத்துட்டு போவாங்க. அது கண்ணியமான ஆடையாக இலங்கையில் இன்று வரைக்கும் கண்ணியமான ஆடையாக பார்க்கப்படுகின்றது வந்து ஷர்ட் ட்ரௌசர் இல்லை, அது நேஷனல் என்று சொல்கிறாங்க. அதாவுல்லா கூட பார்லிமெண்ட்டுக்கு போகும்போது அந்த நேஷனல் அடிச்சுட்டு போனார். அதே மாதிரி அங்கே பார்லிமெண்ட்டில் இருக்கிற அதிகமானக்கள் எடுத்தீங்கன்னா அது வெறும் ஷர்ட்டுங்கிறத தாண்டி ஒரு நேஷனல் உடுப்புன்னு சொல்கிறாங்க. சிங்களாக்கள் உடுப்புகளை பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்குது. அதே போல் தீன் முகமது அவங்க சொன்ன விஷயத்தில் நான் அவரை நல்லா மதிக்கக்கூடிய ஒரு ஆள். அவர் நம்ம பகுதிகளில் உள்ள ஒரு பெரிய ஒரு அறிவாளி. அப்போ அவர் சொல்லக்கூடிய அந்த விஷயத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஆடை என்பதோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வாழ்வியல் முறைகளில் உள்ள அதிகமான விஷயங்களோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட இடத்திலிருந்து ஆரம்பிக்கல. அதை வழங்கணும். நாங்கள் ஈஜிப்சியன் கல்ச்சர் 4000 வருஷம், இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து 1400 வருஷம் தான். ஆனால் 4000 வருஷமாக உள்ள ஒரு கல்ச்சரில் உள்ள உடுப்பை தான் அவங்க தொடர்ந்தாங்க. புதுசாக வந்து அவங்க ஒரு உடுப்பை கொண்டுறையும் இல்லை, அவங்க தலைப்பா கட்டுனதோ அல்லது இந்த சொல்லப்படுற இந்த விஷயங்களோ. அப்போ அதில் இஸ்லாமுங்கிறது என்னென்னு சொன்னால், அந்த இஸ்லாமுங்கிறது வந்து என்னென்னு சொன்னால் அதில் எதை விடணுமோ எதை மாற்றணுமோ அதையெல்லாம் மாற்றினாங்க. எதை விடணுமோ முற்றாக அதை விட்டுட்டு இப்போ மீசையை கத்தறிங்க, தாடியை வைங்க அப்படின்னு சொல்லி அவங்க இஸ்லாத்தை பூர்ணப்படுத்தி அந்த 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 அரபிய தேசத்தில் இருந்த அந்த கலாச்சாரத்தில் எதெல்லாம் நித்தாட்டப்படணுமோ அதையெல்லாம் நித்தாட்டிட்டு, எதையெல்லாம் மொடிஃபை பண்ணணுமோ அதையெல்லாம் மொடிஃபை பண்ணிவிட்டு, எதையெல்லாம் அவங்க அக்செப்ட் பண்ணாங்களோ செயல் அங்கீகாரம் எதையெல்லாம் அங்கீகரித்தாங்களோ அதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட சஹாபாக்களுடைய தரீகா. இதில் பிறகு இப்போ வந்த இந்த வஹாபிசம் வந்ததுக்கு பின்னால் சவுதி மன்னர்கள் அழியக்கூடிய இந்த ஆடை இருக்குதானே,
அதுதான் அவர் சொல்லக்கூடிய அந்த அரபிய கலாச்சாரம். அரபிய கலாச்சாரம்ங்கிறது அது கிறிஸ்தவர்கள் உடுக்கக்கூடிய ஒரு நீண்ட ஒரு பாதிரிமார் தோப்பு, அந்த பாதிரிமார் உடுக்கக்கூடிய அந்த தோப்பு அதனுடைய அடிப்பகுதி அகண்டதாக இருக்கும். அதையும் ஒடுங்கியதாக செஞ்சு இன்றைக்கு அரபிகள் உடுக்கக்கூடிய அந்த உடுப்பு வந்து அது இஸ்லாமிய உடுப்பு என்று சொல்ல முடியாது. அது அரபிய கலாச்சாரம், இப்போ இருக்கக்கூடிய அரபிகளுடைய கலாச்சாரம். அந்த உடுப்பு ஹதீஸுக்கு நாங்கள் போட்டு பார்த்தோம்டா அந்த உடுப்பை போட்டிருக்கிற ஒரு ஆள் ஓடிக்கு போகிற குதிரையில் பாஞ்சி ஏற முடியாத ஒரு உடுப்பு, நடக்கக்கூட இயலாது, அது இடறி உள்ளக்கூடிய ஒரு உடுப்பு. அந்த கலாச்சாரத்தை இலங்கையில் கொண்டு வந்தது பிழை. ஆனால் இந்திய முஸ்லீம்கள், பாகிஸ்தான் முஸ்லீம்கள், பங்களாதேஷ் முஸ்லீம்கள் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் அணிந்திருக்கின்ற இதற்கு நெருக்கமான இது இப்படித்தான். இஸ்லாத்துடைய பியூட்டியை என்னன்னு சொன்னால் டைவர்சிட்டி, இப்படித்தான் இதுதான் என்று சொல்லி ஒன்று இல்லை இஸ்லாத்தில். ஆனால் அதில் பல பல விதங்களில் ஒருத்தர் உடுக்குறாங்க. ஆனால் இது நீங்கள் ஹஜ்ஜில் போய் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு நல்ல விடையை எடுக்க முடியும். சரி, இப்போ நீங்கள் முந்தி சொன்னீங்க, இப்போ டாக்டர் ரைஸ் உங்களோட அந்த மருத்துவத்துறையில் வந்துக்கிட்டு ரொம்ப அர்ப்பணிப்போட நீங்கள் சேவையாற்றி வாரீங்க. இந்த டாக்டர் ரைஸ் தான் இருக்கின்ற அந்த ஆங்கில வைத்தியத்துறைக்கு மாறாக வேறு வைத்தியங்களை சிபாரிசு செய்வதாகவும் பின்பற்றுவதாகவும் ஒரு கருத்து இருக்கிறது. இது ஏன்? அதாவது மக்களுடைய அறியாமை மெதுவாக தான் நாங்கள் பேசி தீர்க்கணும். இப்போ நாங்கள் மருத்துவம்ங்கிறது டாக்டர் ரைஸ்டையோ அல்லது அனுரகுமார திசாநாயக்கரையோ அல்லது இலங்கையினுடைய அதாவது யாருடையதோ சொந்த சாமான அது WHO சொந்தமானது. WHO அங்கீகரித்த மருத்துவம் 100க்கும் மேற்பட்ட மருத்துவங்களை WHO அங்கீகரிக்கின்றது. அதில் இலங்கையில் உள்ள ஒரு தேர்ட் கிளாஸ் மென்டாலிட்டி தான் என்னென்னு சொன்னால், இந்த அலோபதி மெடிசினை மட்டும் மருத்துவமாக கருதி, ஆங்கில மருத்துவத்தை மட்டும் மருத்துவமாக கருதி ஏனைய மருத்துவர்களை அவங்கள கொண்டம் பண்ணுகின்ற ஒரு அட்டிடியூட் ஒன்று இருக்குது. இதற்கு நான் எதிரானவன். இப்போ நான் போனியோ ஐலண்டில் நிறைய நாடுகளுக்கு போயிருக்கிறேன். இந்தோனேஷியா, மலேசியா, சிங்கப்பூர், தாய்லாந்து, புருனை, இப்படி நாடுகளுக்கெல்லாம் போயிருக்கிறேன். அங்கேயெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ப்ரமிசஸுக்குள்ளேயே இன்டகிரேட்டட் மெடிசின் என்று சொல்லி அதுக்கு உள்ள ஒரு அலோபதி மெடிசின், வெஸ்டர்ன் மெடிசின், ஆங்கில மருத்துவம் செய்யக்கூடிய டாக்டரும் இருப்பார், இந்தியாவில் ஹிஜாமா செய்யக்கூடியவரும் இருப்பார், அங்கால ஆயுர்வேதிக் செய்யக்கூடியவரும் இருப்பார், யூனானி செய்யக்கூடியவரும் இருப்பார். இது மாதிரி WHO அங்கீகரித்த 100கணக்கான மருத்துவங்களையும் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய சைனீஸ் மெடிசின் அது செய்யக்கூடியவர் இருப்பார். அப்போ அவங்க எல்லாருமே ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஒரு பெயின் ரிலீஃபுக்கு ஒரு ஆள் வருவார்ன்னு சொன்னால் ஒரு சர்ஜன் சொல்லுவார், இது எங்கட மெஷனில் எடுக்கிறத விட நீங்கள் அந்த ஆயுர்வேதிக் டாக்டர்கிட்ட போனீங்கன்னா சிம்பிளாக அதை செய்யலாம். ஒரு கான்ஸ்டிபேஷனோட ஒரு ஆள் வரார் மலச்சிக்கலோட, அப்போ ஆனத்தகரிக்கு அதை சுண்டி சாப்பிட்டா அது சிம்பிளான ஒரு விஷயம். அப்படி இல்லை இந்தியாவில் போனால் டல்கோலைக்ஸ் அது இதுன்னு கொடுத்து அது பெரிய ஒரு ப்ரோசஸாக போகும். ஒரு கஸ்டைட்டிஸோட ஒரு ஆள் வரார், இது சிம்பிளாக குணப்படுத்தலாம். அடுத்தடுத்த ஆயுர்வேதிக் வாழ்வியல் முறைகள், அந்த உணவு கலாச்சாரங்களை மாற்றுறதை கொண்டு சிம்பிளாக மாற்றலாம். அப்போ இதில் நான் ஒரு அமெரிக்கனோட நான் பழகினன் வந்து அவர் யோசுவான்னு சொல்லி, அவர் வந்து ஒரு பெரிய ஒரு நிறைய ரிசர்ச் பேப்பர்ஸ் சப்மிட் பண்ணியிருக்கார் கவர்மெண்ட்டுக்கே. அவர் ஒரு ரிசர்ச் பேப்பர் சப்மிட் பண்ணியிருந்தார். இந்த பெயின் கில்லிங் அதாவது இந்த வலி நிவாரணத்தை செய்கிற விஷயத்துக்கு நாங்கள் அலோபதி மெடிசினை பாவிச்சோம்னா ஒரு 10 வருஷத்தில் அமெரிக்கா ஒரு எக்கனாமிக் கிரைசிஸை சந்திக்க வேண்டி ஏற்படும். ஏன்னா வெரி எக்ஸ்பென்சிவ், டாலர் சம்மந்தப்பட்டது வெரி எக்ஸ்பென்சிவானது. அப்போ இதுக்கு வந்து ஈஸ்தெட்டிக் அல்லது நம்மளோட அந்த என்ன சிங்களத்தில் அப்பேதே என்று சொல்லுவாங்க, இந்த ஆயுர்வேதிக் இதுகளை நாங்கள் பாவிச்சோம்னு சொன்னால் இதுக்கு டாலர் தேவைப்படாது. அப்போ தேவையில்லாத இடங்களில் நாங்கள் என்ன செய்கிறோம், இந்த ஆங்கில மருத்துவம் தூக்கி பிடிக்கிறோம். அதை நாங்கள் இல்லாமலாக்கும் போது எங்களோட எக்கனாமிக் கிரைசிஸ், இந்த சிஸ்டம் சேஞ்ச், இந்த ஜனாதிபதி பேசக்கூடிய இந்த சிஸ்டம் சேஞ்ச் என்று சொல்லக்கூடிய உண்மையான சிஸ்டம் சேஞ்சை நாங்கள் அடைவதாக இருந்தால் நாங்கள் இன்டகிரேட்டட் ஹெல்த் சிஸ்டம்ங்கிற ஒன்றை இன்ட்ரடியூஸ் பண்ணணும். இன்டகிரேட்டட் ஹெல்த் சிஸ்டம் இது மக்களுக்கு புதுசாக இருக்கிறதால இப்படி பார்க்குறாங்க. இன்ஷா அல்லாஹ் நான் நினைக்கிற மாட்டுக்கு இன்னொரு 10 வருஷம் போகக்குள்ள எல்லாரும் இதை பேசக்கூடியவர்களாக மாறிடுவாங்க. எல்லா ஹாஸ்பிட்டலும் இன்டகிரேட்டட் ஹாஸ்பிட்டலாக மாறிடும். ஏன்னா இன்றைக்கு கவர்மெண்ட் என்ன செய்யுது, எப்படி வெஸ்டர்ன் டாக்டர்ஸுக்கு சேலரி கொடுக்குதோ அதே மாதிரி யூனானி டாக்டர்ஸுக்கும் சேலரி கொடுக்குது, அதே மாதிரி ஆயுர்வேதிக் ஹாஸ்பிட்டலுக்கும் கொடுக்குது, சித்த யூனிவர்சிட்டியும் இருக்குது. அப்போ சித்த, ஆயுர்வேத, யூனானி, வெஸ்டர்ன் மெடிசின் எல்லாம் கவர்மெண்ட் தான் ஃபண்ட் பண்ணுது. அப்போது அவங்கள கண்டம் பண்ணி நாம் அவங்கள பார்க்கும்போது அண்டர் யூட்டிலைஸ்ட். இப்போ இந்தியாவில் வெஸ்டர்ன் ஹாஸ்பிட்டல் வந்து தேவையில்லாமல் ஓவர் க்ரௌட் ஆகுது, அங்கால வந்து அண்டர் யூட்டிலைஸ்டாக கிடக்குது கவர்மெண்ட்ற இன்னொரு ரிசோர்ஸ். நீங்கள் சொல்வதை நான் புரிந்து கொள்கிறேன், மக்களும் புரிந்து கொள்வார்கள் நம்புகிறேன். இலங்கையின் சுதேச மருத்துவத்துறையே ஆயுர்வேத மருத்துவம்,
நான் நினைக்கிறேன் அதை விட முந்தியது சித்த மருத்துவமாக இருக்கக்கூடும். அதற்கு பிறகு வந்தது தான் ஆங்கிலேய மருத்துவம் என்பதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கிறது. ஆனாலும் நாங்கள் இருக்கிற ஒரு துறையை நாங்களே மட்டம் தட்டுற மாதிரி நடந்து கொள்வது என்றத மற்றவங்க எப்படி பார்ப்பாங்க என்கிற ஒரு கேள்வி உங்களுக்குள்ள இல்லையா? நான் சொல்லுகிறேன், நான் இருக்கின்ற துறையை அதாக சரியாக பயன்படுத்துவதும் விளங்கி வைத்திருப்பதும் நானே தான். ஏனென்றால் WHO அங்கீகரித்திருக்கின்றது என்றால் கல்முனையில் இருக்கிற டாக்டருக்கோ OLA பாஸ் பண்ணாத ஒரு நபருக்கோ அல்லது கலாநிதி பட்டம் முடிச்சுக்கிட்டு வந்த ஒரு ஆளுக்கோ அடுத்த மருத்துவத்துறையை WHO ஏற்றுக்கொண்ட ஒரு மருத்துவத்துறையை கண்டம் பண்ணி பேசுகிறேங்கிறது அது படு முட்டாள்தனம். இதைத்தான் நான் சொல்ல வருகிறேன். நிச்சயமா. ஏன்னா WHO மெடிசினை நான் தான் செய்கிறேன். WHO மெடிசின் எந்த நண்பர்கள் என்ன இங்கே வேறு மாதிரி பார்த்தவர்கள் இன்றைக்கு யூரோப்புக்கு போனதுக்கு பின்னால் கோல் எடுக்கிறாங்க. என்ன மாதிரி காய்ச்சல் பிள்ளையை கூட்டிகிட்டு காய்ச்சல்னு போனால் ஒரு மருந்து தாரான்ல, ஒரு ஆன்டிபயோட்டிக் தாரான்ல, ஒரு பெயின் கில்லர் தாரான்ல, இன்வெஸ்டிகேட் பண்ணி 5-6 நாள் வச்சுக்கிருந்து போட்டு தேனையும் லெமனையும் பாவிங்கன்னு சொல்லி அனுப்புகிறாங்க. வெஸ்டர்னில் போயிட்டு நீங்கள் லேசில் ஒரு சின்ன ஒரு டேப்லெட் எடுத்துக்க மாட்டீங்க. இந்த மிஸ்யூஸ் ஆஃப் ஆன்டிபயோட்டிக்ஸ், மிஸ்யூஸ் ஆஃப் வெஸ்டர்ன் மெடிசின் இங்கே நடக்கிறது. நம்ம பகுதியில் இலங்கையில் நடக்கிறது மிஸ்யூஸ் ஆஃப் ஆன்டிபயோட்டிக்ஸ்ங்கிற மாதிரி மிஸ்யூஸ் ஆஃப் WHO's வெஸ்டர்ன் மெடிசின். இது மிஸ்யூஸ் தான், இது யூஸ் இல்லை. இது இவங்க மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கு அது நான் சொல்கிறேன்னு சொல்லி டாக்டர்ஸ் மாதிரி கோவிச்சிக்கப்படாது. அவங்களோட ப்ரைவேட் ப்ராக்டிஸுக்கு அது சாதகமாக இருக்கிறதால அதை ப்ரொமோட் பண்ணிக்கிட்டு போகிறாங்க. நீங்கள் சொல்வதை நான் இப்படி விளங்கி கொண்டால் சரிதானா? ஆங்கில மருத்துவத்தில் அது வர்த்தக மயமானதை எதிர்த்து நீங்கள் செயற்படுவதாக நான் எடுத்துக்கொண்டால் சரியா? மெடிக்கல் மாஃபியாவுக்கு எதிராக நான் செயல்படுறேன் என்று எடுத்துக்கொண்டாலும் அதை விடவும் அழகான வார்த்தை என்னென்னா WHO ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய எல்லா மருத்துவ துறைகளையும் நாங்கள் வளர்ப்பதன் மூலமாக எங்களுடைய நாட்டினுடைய பொருளாதார அபிவிருத்திக்கு நாங்கள் பெரிய பங்களிப்பு செய்யலாம். இந்த டாலர் கிரைசிஸுக்கு பெரிய ஒரு தீர்வை நாம் கொடுக்கலாம். 565 பில்லியன் ரூபீஸ் கடந்த வருடம் இந்த சுகாதாரத்தை பராமரிக்கிறதுக்காக புதிய டெவலப்மெண்ட்ஸ் எதுவும் இல்லை, இருக்கிறத வச்சு பார்க்கறதுக்கு 565 பில்லியன் ரூபீஸ். உங்களால் சொல்லிடும் அது எத்தனை கோடின்னு சொல்லி 100 கோடி வரும். என்ன ஒரு பில்லியன் தெரியாது. அதிகமானவர்களுக்கு உச்சரிக்கக்கூடிய தெரியாத பெருங்கொண்ட ஒரு தொகையை இந்த நாடு அதல பாதாளத்தில் பொருளாதார ரீதியாக வீழ்ந்து கிடக்கின்ற நிலைமையில் கூட வருடாந்தம் எங்கட பருப்பு எங்கட சீனில இருந்து எடுக்கிற நேரடி டேக்ஸ், மறைமுகமான டேக்ஸில் நம்ம சம்பாதிக்கிற அந்த குருவி போல பாதுகாக்க வேண்டிய அந்த காசில் 565 பில்லியனை நாங்கள் செலவழிக்கிறோம். இது தொடருமாக இருந்தால் நான் சொன்ன அந்த அமெரிக்கன் அந்த யோசுவாங்கிற அவர் அந்த ரிப்போர்ட் கொடுத்தாரு, அமெரிக்கன் கவர்மெண்ட்டுக்கே கொடுத்தாரு. இது எக்கனாமிக் கிரைசிஸை ஃபேஸ் பண்ண வேண்டி வரும்னு சொல்லி அவர் சொன்னதை விட 4-5 வருஷத்துக்கு முன்னே அந்த எக்கனாமிக் கிரைசிஸ் அமெரிக்காவிலேயே உண்டாயிடுச்சு. அமெரிக்காவாலே இயலாமல் போன ஒரு விஷயத்தை ஸ்ரீலங்காவில் நாங்கள் செய்யணும்னு நினைச்சோம்னா சாத்தியம் இல்லை. அப்போ எங்கட நிலத்தில் விளையக்கூடிய இந்த ஹெர்ப்ஸ், இந்த மூலிகைகளை வச்சு செய்யக்கூடிய மருத்துவங்களை பார்த்துவிட்டு உதாரணத்துக்கு சர்ஜரின்னு எடுத்தோம்னு சொன்னா சர்ஜரி அடுத்த வைத்திய முறைகளால் செய்ய இயலாது. ஃபாஸ்ட்டாக ஓடக்கூடிய ரோட்ஸ் அந்த நேரத்தில் இருக்கல. இப்போ அது டெவலப் ஆனதுக்கு பிறகு ஃபாஸ்ட்டாக ஓடக்கூடிய இந்த வாகனங்களில் சென்று அவர் ஒரு ஆக்சிடென்ட் பட்டு அவருக்கு ஈரல் பொழந்து அதுக்குள்ளால ஹெவி ப்ளீடிங் ஒன்று நடக்குமா இருந்தால் அதுக்கு இந்த வெஸ்டர்ன் மெடிசின் தான் சரி வரும். அது சர்ஜரிக்கு கொடுக்கத்தான் போகணும். அதுக்காக சும்மா தடுமல் காய்ச்சல், அது ஒரு வைரஸ் ஃபீவர். அப்போ வைரஸ் ஃபீவருக்கு எங்கடாக்கள் என்ன செய்கிறாங்க, ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுக்கிறாங்க. ஆன்டிபயோட்டிக்ங்கிறது பாக்டீரியாவை தான் கொலை செய்யும், வைரஸை ஒரு நாளும் கொள்ளாது. எல்லா டாக்டருக்கும் அது தெரியும், எல்லா வெஸ்டர்ன் மெடிசின் புக்லேயும் அதுதான் இருக்குது. அப்போ தடுமல் காய்ச்சலுக்கு நீங்கள் போயிட்டு ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுத்தீங்கண்டா 1 வீக்கால் சோமாகும். அதை எடுக்காம விட்டீங்கண்டா 7 நாளையில் சோமாகும். சரி, நாங்கள் ஆத்மீகம் பக்கம் கொஞ்சம் வருவோம். லா இலாஹ இல்லல்லாஹு முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்பதற்கு மிக அடிப்படையாக ஒரு அர்த்தம் இருக்கிறது. வணக்கத்துக்குரிய இறைவன் அல்லாஹு தாலாவை தவிர யாரும் இல்லை, அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த அர்த்தத்துக்கு மாறான ஏதாவது அர்த்தத்தை நீங்கள் புரிந்து வைத்திருக்கிறீர்களா? எல்லாம் இப்படித்தான் இருக்கி. நம்முடைய அறிதல் கொடுமை என்று சொல்லுவார்கள், தமிழில் அறிதல் கொடுமை என்று சொல்லுவார்கள். இந்த காலத்தில் நம்முடைய பகுதிகளில் அறிதல் பெருங்கொடுமை. உங்களுக்கு
எந்த கெப்பாசிட்டி தான் நான் புரிஞ்சு கொள்வேன். அப்போ விளங்கும் போது அதை விளங்காத மக்கள் மெஜாரிட்டியாக இருக்கிறதுனால அவங்க ஏற்படுத்துகிற குழப்பம் தான் இது. வணக்கத்துக்கு பாத்திரமான நாயன் என்பதற்குரிய அரபு சொல் மௌபூத். மௌபூத் அப்தியத்ங்கிறதுலேருந்து வரக்கூடிய மௌபூத் என்று சொல்லக்கூடிய சொல். அப்போ நீங்கள் வணக்கத்துக்கு பாத்திரமான நாயன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று சொல்வதாக இருந்தால், அதை அரபியில் சொல்வதாக இருந்தால் லா மௌபூத இல்லல்லா, லா மௌபூத இல்லல்லா என்று தான் சொல்ல வேண்டும். ஏன் நீங்கள் லா இலாஹ இல்லல்லா என்று சொல்கிறீர்கள்? அப்போ லா இலாஹ இல்லல்லா என்று சொல்லும்போது இலாஹு என்ற சொல் அந்த மௌபூத் என்ற சொல்லை போல இன்னும் நூற்றுக்கணக்கான சொற்களையும் உள்ளடக்கியது தான் இலாஹு என்ற சொல். சரிதானே? அப்போ எவனை வணங்குவதன் மூலமாக உங்களுடைய தேவைகள் எல்லாமே நிறைவேற்றி கொள்ள முடியுமோ அப்படிப்பட்ட ஒருவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று நீங்கள் சொல்லுவீர்களா இருந்தால் அது சரி. உங்களை பாதுகாக்கிறது, பராமரிக்கிறது, ஏதாவது ஒரு தேவை ஏற்படும் போது எதன் பக்கமாக நீங்க முன்னோக்குவதன் மூலமாக அந்த தேவையை நிறைவேற்றிக் கொள்ள முடியுமோ அப்படிப்பட்டவன் அல்லாஹ்வை தவிர வேறு ஒன்று இல்லை. லா இலாஹ இல்லல்லா. அப்ப செயல்கள் எல்லாமே உலகத்துல நடக்கிற செயல்களை எல்லாம் அல்லாஹ் தான் செய்விக்கிறான். அதிலே கெட்ட விஷயங்கள் அல்லது உங்களுக்கு நீங்க வெறுக்கக்கூடிய விஷயங்களுக்கு உங்களை அல்லாஹ் தஆலா காரணமாக ஆக்குகிறான் என்று சொன்னால் பிமா கசபத் ஐதின் நாஸ், உங்களுடைய கரங்கள் தேடிக்கொண்ட தீவினையின் காரணமாகத்தான் அல்லாஹ் தஆலா உங்களை அதற்கு காரணமாக ஆக்குறான். நல்ல விஷயங்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் அது அல்லாஹ் தஆலாவுடைய ஹாதா மின் ஃபதுலி ரப்பி, அல்லாஹ்வுடைய ஃபதுலினால தான் அந்த நலவுகள் எல்லாம் நடந்தது. அப்படி எடுக்கும்போது என்ன நடக்கும்னா உங்களுக்கு பயமும் இருக்காது, சஞ்சலமும் இருக்காது. லா ஹவுஃபுன் அலை, லா ஹவுஃபுன் அலை, உங்களுக்கு பயம் இருக்காது. வலா தஹ்சன், உங்களுக்கு ஹுசுன் கவலை இருக்காது. அப்போ ஈமான் கொண்டவர்களுக்கு என்ன இருக்க முடியாது? பயமும் இருக்க முடியாது, கவலையும் இருக்க முடியாது. இன்றைக்கு நான் இந்த சைக்காட்ரி யூனிட்டில் வேலை செய்யக்கூடிய ஒரு டாக்டராக பார்க்கும்போது இந்த பேனிக் டிஸார்டர், அதே மாதிரி அதிகமானவர்களுக்கு இந்த மனநிலை பாதிக்கப்பட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வாரவங்க மிக குறைய, ஐஸ்பர்க் மாதிரி. ஆனால் வாழ்க்கையில் யாருமே அது இல்லாமல் இல்லை, பேனிக் ஆகுறாங்க, ஓவரா பயப்படுறாங்க, அடுத்தது ஆங்ஸைட்டிக்கு ஆகுறாங்க. அதே மாதிரி அவங்க சஞ்சலத்துக்குள்ளாய் கவலையில் ஏன் இப்படி செஞ்சுட்டேனேன்னு இருக்கிறாங்க. அப்போ ஒரு ஈமானுங்கிற லா இலாஹ இல்லல்லாங்கிறத ஒரு ஆள் விளங்கினாரா இருந்தால் லா ஹவுல வலா கூவத்தை இல்லா பில்லா அந்த ரெண்டையும் விளங்கப்படுத்தினார். லா ஹவுல வலா கூவத்தை இல்லா பில்லாங்கிறதும் அதே மாதிரி தான். என்ன சொல்லுவாங்க? ஒரு நன்மையை செய்கிறதா இருந்தாலும் ஒரு தீமையை விடுறதா இருந்தாலும் அல்லாஹ்வுடைய அருள் வேணும்னு சொல்லுவாங்க. ஆனால் நேரடியாக நீங்கள் அதுக்கு போனீங்கன்னா அது இல்லை. ஹவுல கூவத்துன்னு சொன்னால் ஒரு சக்தி, ஹவுலன்னு சொன்னால் ஒரு ஆப்ஸ்டக்கிள் அல்லது ஒரு தடை. அப்போ எந்த தடையாலும் எதுவும் தடைப்படுவதும் இல்லை, எந்த சக்தியாலையும் எதுவும் நடைபெறுவதும் இல்லை இல்லா பில்லா, அல்லாஹ் தஆலாவை தவிர. அப்படி ஒரு மனிதன் எடுப்பானாக இருந்தால் அவனுக்கு பயமும் இருக்காது, சஞ்சலமும் இருக்காது. டாக்டர், இப்போ லா இலாஹ இல்லல்லாஹு முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்றதுக்கு இப்போ நீங்கள் சொன்ன விளக்கத்தின் அடிப்படையில் அதை எனக்கு சுருக்கமாக நீங்கள் சொல்லுங்கள். வணக்கத்துக்குரிய நாயன் யாரும் இல்லை அல்லாஹ் தஆலாவை தவிர என்று சொல்லி நாங்கள் சொல்கிறோம் தானே. அப்படி நீங்கள் சொன்ன விளக்கத்தின் அடிப்படையில் அதை எனக்கு சொல்லுங்கள் ஒரு 2-3 வரியில். இலாஹு என்ற சொல், இதில் விளங்கப்படுத்த வேண்டிய சொல் இலாஹு என்ற சொல் மட்டும்தான். லாண்டா இல்லைங்கிறது எல்லாருக்கும் தெரியும், இல்லல்லாண்டா அல்லாஹ்வை தவிரங்கிறதும் எல்லாருக்கும் தெரியும். நடுவில் இலாஹுங்கிற ஒரு சொல். இந்த இலாஹுண்டா என்னன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு தேவை ஏற்படும் போது உடனடியாக உங்களுக்கு எது ஞாபகத்துக்கு வருகிறதோ அது உங்களுக்கு அந்த தேவையை நிறைவேற்றக்கூடிய இலாஹ். ஒரு நோய் வந்துச்சுன்னு சொன்னால் இன்னும் டாக்டரோட பேர் ஞாபகம் வந்துச்சுன்னா முதலாக உங்களோட நோயை தீர்க்கிற இலாகாக நீங்கள் அந்த டாக்டரை எடுக்கிறீங்க. அல்லது ஒரு மருந்தின பேர் வரும்னு சொன்னால் உங்களோட நோயை தீர்க்கிற மருந்தாக அந்த 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 மருந்தை உங்களோட இலாகாக எடுக்கிறீங்க. அப்போ முதலாவது உங்களுக்கு வரணும் என்னென்னு சொல்லி அல்லாஹ் தான் இந்த நோயை சுகப்படுத்துவான், அல்லாஹ் நோய்க்கு மருந்தை படுத்திருக்கான். அந்த வகையில் இந்த மருந்து எடுத்தோம்னு சொன்னால் அது சுகமாகும். இந்த டாக்டர் அந்த மருந்தை கொடுக்குறதுக்கு நல்ல ஆளாக இருக்கிறார், அது ரெண்டாவதாக தான் உங்களுக்கு வரணும். ஆனால் யார் என்ன சொல்லி கொண்டாலும் நீங்கள் உங்களோட ஒவ்வொரு நேயர்களும் ஒவ்வொருத்தரும் யோசிச்சு பார்க்கணும். நாங்கள் திடீர்னாப்பில் ஒரு பிரச்சனை வரும்போது எங்களோட உள்ளத்தில் அல்லாஹ் தான் இதை தீர்த்து வைப்பான் என்று வருமாக இருந்தால் அவர் என்ன செய்வார்? உடனடியாக 2 ரகாத் தொழுவார், இல்லாட்டி சுஜூதில் விழுவார், இல்லாட்டி என்னத்தினாலும் ஓதுவார், இல்லாட்டி என்ன அல்லாஹ்ட்ட கேட்டு போட்டு தான் டாக்டர்கிட்ட போகிறனாலும் போவார், மருந்து எடுக்கிறனாலும் எடுப்பார். இல்லாட்டி அவர் வியாபாரத்துக்கு போகிறதா இருந்தாலும் இந்த வியாபாரத்துக்கு நான் போவேன், ஆனால்
எனக்கு என்ற தேவைகளை பூர்த்தி செய்து தாரது அல்லாஹ் தான். என்னுடைய இலாகு அல்லாஹ் தான். வேறு ஒரு போலியாக மக்கள் வணங்கக்கூடிய இலாகுகள் அது என்ன சிலைகளாக இருக்கலாம். அது சிலைகளை மட்டும்தான் நம்ம மக்கள் போலியான இலாகுகளா? இலாகுக்கும் இலாகும் வாஹித், உண்மையான இலாகு அல்லாஹ் மட்டும்தான் என்று சொல்லும்போது, ஒரு தொழிலை நீங்கள் செய்யும் தொழிலே தெய்வம் என்று சொல்லுவீங்கன்னு சொன்னால் உங்களோட இலாகாக நீங்கள் தொழிலை சொல்கிறீங்க. செய்யும் தொழிலே தெய்வம், அன்னையும் பிதாவும் முன்னரை தெய்வம், காசே தான் கடவுள் அப்பா, சேத்துல கால் படாட்டி சோத்தில் கைப்பட மாட்டான், கையில் காசு இருந்தால் தான் வாயில் தோசை இருக்கும். இப்போ நீங்கள் சொல்வதைத்தான் இஸ்லாத்தில் நாங்கள் அடிப்படையாக ஈமான் கொண்டிருக்கிறோம். நல்லது கெட்டது எல்லாமே அல்லாஹ்வின் வசம் தான் இருக்கிறது என்று. அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தானே வணக்கத்துக்குரிய நாயன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்பது. அப்போ நீங்கள் சொல்கிறதுக்கும் நான் சொல்கிறதுக்கும் இடையில் என்ன வித்தியாசம் இருக்குது? அதாவது வாயில் அப்படி சொன்னதுக்கு செயல் ரீதியாக வரும்போது அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்று சொல்வதை போல் உங்களோட அமலை பார்க்கும்போது, உங்களோட அமல் பார்க்கும்போது ஒரு ஆளுக்கு என்ன செய்து ஒரு கடுமையான தேவை இருக்கின்றது. அதே நேரத்தில் ஒரு தொழிலுக்கு போகிறாரு. அந்த தொழிலுக்கு போனால் நல்லா தெரியுது அவருக்கு இந்த லுஹர் தொழுகை கலாவாக போகுது. நான் இமாம் ஜமாத்தை விடுபடுறதை பற்றி சொல்லலை. இந்த தொலை இயலாத ஒரு நிலைமை உண்டாகும். தொழுகையே முற்று முழுதாக கலாவாயிரும் எங்கும்போது அவர உள்ளத்தில் அல்லாஹ் கொண்டு தான் நடக்குது என்ற நம்பிக்கை இருக்குமா இருந்தால் என்ன செய்வார்? அந்த தொழிலை விட்டுட்டும் அவர் தொழுகைக்கு போகத்தான் பார்ப்பார். இன்றைக்கு அது இல்லாதால் என்ன நடக்குதுண்டா, அப்படி ஒன்று வரும்போது என்ன செய்கிறாங்க? தொழுகையை பார்த்துக்கலாம், முதல் தொழிலை பார்ப்போம். இன்னொரு ஆள் போராறாக இருந்தால் அது அலட்சியத்தின் காரணமாகவோ நோயின் காரணமாகவோ தூக்கத்தின் காரணமாக அவருக்கு தொழுகிற தவறுறதை பற்றி நான் பேசுகிறேன். அது எக்ஸெப்ஷன். நான் சொல்கிறேன் என்னடா, ஒருத்தர் நம்பிக்கை இன்னமல் ஆமாலு பின்னியா, அவர் இலாகாக அல்லாஹ்வைத்தான் எடுக்காருன்னு சொன்னால் என்ன செய்வார்? அப்படி ஒன்று வரும்போது அவர் அல்லாஹ்வைத்தான் முற்படுத்துவார், அல்லாஹ்வுடைய கட்டளைகளைத்தான் முற்படுத்துவார். அடுத்ததாக அல்லாஹ் தடுத்த விஷயத்தை செய்ய மாட்டார். வட்டிக்கு போகிறார் ஒரு ஆள், வட்டிக்கு போகும்போது இந்த வட்டிக்கு காசு எடுத்து இந்த பிரச்சனையை தீர்க்கலாம் என்று ஒரு நம்புறாரு. ரெண்டாவது பிள்ளை சரியா, அவர் ஏதோ தெரியாதனதால செஞ்சுட்டு போயிட்டாரு, அது சப்ஜெக்ட் வேறு. இது என்னென்னு சொன்னால் அப்போ அப்படி வரக்கூட இது அல்லாஹ்தால ஹராமாக்கி இருக்கிறான். அல்லாஹும் தூதரும் என்னோடும் இந்த தூதரோடும் யுத்தம் செய்யறதுக்கு தயார்னா நீங்கள் வட்டிக்குள்ளே போங்கன்னு சொல்லும்போது இவர் வட்டிக்குள்ளே போறாராக இருந்தால் அல்லாஹ் தடுத்த விஷயத்தை இவர் தைரியமாக செய்கிறாருண்டா அல்லாஹ் தான் என்னுடைய இலாகுங்கிறத இவர் உண்மையாக உள்ளத்தால் உறுதி கொள்ளலை. அதனால தான் இவர் செயல்பாடு அப்படி இருக்கு. இன்றைக்கி முஸ்லீம்களோட செயல்பாடுகளை பார்க்கும்போது எதெல்லாம் அல்லாஹ் தாலா விதித்த வரையறைகளை தாண்டி போகிறாங்களோ சுய உணர்வோட வேண்டுமென்றே அப்படித்தான் என்று போகிற நேரத்தில் அவங்க அப்படி போகிறாங்க. அதே மாதிரி முஹம்மது ரசூலுல்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரிலும் மேலான கண்ணியத்துக்குரிய கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள தன்னுடைய வழிகாட்டியாக அவர் எடுத்துக்கொள்கிறாருண்டா ஏன் அவங்களோட சுன்னத்தான வழிமுறைகளை அவர் புறக்கணித்து அவங்களோட எதிரிகளுடைய சுன்னத்தான வழிமுறைகளை அவர் கொண்டு வராரு உண்டா? அது இப்போ ரவுஃப் ஷெயின் சொல்கிற மாதிரி என்ன சொல்கிறாரு, மிஸ்வாக், அவங்க மிஸ்வாக் செஞ்சாங்க. இப்போ பிரஷ், இப்போ நபிசுல்லாசங்க வந்திருந்தாங்களும் பிரஷும் பேஸ்ட்டு தான் பாதிச்சிருப்பார் என்று மூடத்தனமான ஒரு கருத்தை முன் வைக்கிறாங்க. ஆனால் உண்மையாக அவர் ஓலவெல்ல விஞ்ஞானம் பாஸ் ஆகினாரோ தெரியாது, ஏழில் விஞ்ஞானம் படிச்சிருக்காரோ எனக்கு தெரியாது. அவரோட பேச நான் முயற்சிய போது ஒரு சில நிமிடங்களில் அவர் கட் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிட்டார் ஃபோனை. அப்போ இன்றைக்கு உண்மையான விஞ்ஞானத்தை படித்தவர்கள் கூட இந்த ப்ரஷ்ங்கிறது, இந்த ப்ரஷ்ஷில் மைக்ரோ பிளாஸ்டிக் இருக்குது, அதன் மூலமாக எத்தனையோ கேன்சர் எத்தனையோ டிசீசஸ் உண்டாது. அதே மாதிரி இந்த பேஸ்ட்டுகளில் நிக்கட்டின் இருக்குது. ஒரு சிகரெட்டில் இருக்கிறத விட 18 மடங்கு நிக்கட்டின் பேஸ்ட்டில் இருக்குது. ஏன்னா ஒரு பிராண்டை பாவிக்கிறவன் அதே பிராண்டை தொடர்ந்து பாவிக்கணுன்றதுக்காக அந்த அடிக்ஷனை உண்டாக்குறதுக்காக அதில் நிக்கட்டின் சேர்க்கப்படுது. அதே போன்று அந்த ப்ரஷ் பேஸ்ட்டும் பாவிக்கிறதுனால ஒரு நாளும் உங்களோட வாய் நாத்தம் இல்லாமல் ஆகிறதில்ல அப்படின்னு சொல்லி எத்தனையோ வகையான அதுக்கு எதிரான சான்றுகளும் இன்றைக்கு நாம் வெள்ளக்காரன் இஸ்லாத்துக்கு எதிரானவன் என்று பேசக்கூடிய அந்த விஞ்ஞானிகள் கூட இன்றைக்கு சிறந்தது WHO ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறத மிஸ்வாக்கு பட்சுத்தம் பண்ணுறதுக்கு. அப்படியா? ஓ, நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்க அல்லது ChatGPTயில் அடித்து பாருங்க. என்னென்னு சொன்னால் அந்த மிஸ்வாக் குச்சியை ஆரா குச்சி அல்லது உஹா குச்சி என்று சொல்லக்கூடிய இந்த அது நம்மட பாணியில் சொல்லும்போது ஆளும்பேலும் பல்லுக்குருதி வேப்ப மரத்திலே பாவிச்சிருக்கலாம். அது எல்லாத்தையும் விட சிறந்தது நம்ம புத்தளம் பகுதி ட்ரிங்கோ பகுதிகளில் எல்லாம் இந்த மிஸ்வாக் குச்சி அந்த மரம் இருக்குது. நல்ல சிறந்த மிஸ்வாக் குச்சி இலங்கையிலே தான் கிடைக்குது. அப்போ அதால் தீட்டுறதால அதை முறையாக தீட்டுறதால என்ன நடக்குது, அதால் 100 பெனிஃபிட் இருக்குது.
பல் சுத்தம் மட்டும் இல்லை, வெறுமனே பல் சுத்தமாகிறது மட்டும் இல்லை, அதில் 100 பெனிஃபிட் இருக்குது. இப்போ நானெல்லாம் வந்து எனக்கு ஞாபகம் இருக்கிற காலத்துலேருந்து மிஸ்வாக் குச்சி மட்டும்தான் பாவிக்கிறேன். அதற்காக தொழுகை நடைபெறுவதற்கு முன்னர் முன் வரிசையில் நின்று கொண்டோ தக்பீர் கட்டுவதற்கு முன்னர் பாக்கெட்டுக்குள்ளே இருக்கிற குச்சியை எடுத்து பல்லை பாவித்திருக்கிறார்கள் என்று ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போது செய்கிறார்களே, செய்யணும். அருகில் இருப்பவர்களுக்கு அது ஒரு அருவருப்பை ஏற்படுத்தாது. அதிகமானாக்கள் செய்து விட்டார்கள் என்றால் அது அருவருப்பாக இருக்காது. ஒரு சிலர் செய்வதால் அது அறிய. நீங்கள் ஹஜ்ஜில் போய் பார்த்தீங்கன்னா அரபு வாலிபர்கள் அவங்க ஒரு விளையாட்டாக செய்வதை போல்தான் உங்களுக்கு தோன்றும். எந்த நேரமும் மிஸ்வாக்கை வாய்க்குள்ள வச்சுக்கு தான் இருப்பாங்க. மிஸ்வாக் குச்சிகளை, ஃப்ரெஷ்ஷான குச்சிகள். ஆனால் எங்களில் சிலர் பிழையான வழிபாடு இதில் செய்கிறாங்க என்னென்னா, அந்த மிஸ்வாக் குச்சை ஒழுங்காக கழுவுறல்ல, அதை 2 நாளைக்கு 3 நாளைக்கு ஒருக்கா வெட்டி சீவணும், அது செய்கிறல்ல. வருஷக்கணக்கில் ஒரு மிஸ்வாக்கு வச்சு பாவிச்சுக்கிட்டு பிழையா பாவிக்கிறாக்களை பற்றி நாங்கள் பேசல. சரி, உங்கள் புதிது செய்தித்தளத்தில் சொல்லதிகாரம். நீங்கள் நினைப்பதை நாங்கள் கேட்கிறோம். சொல்லதிகாரம்.